2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக பட்ஜெட். நடப்பு திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் என்பதால் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. முதல் முறையாக பொது இடங்களில் LED திரைகள் மூலம் தமிழக பட்ஜெட் தாக்கல், நேரடி ஒளிபரப்பு. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக பட்ஜெட் அமையும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கடந்த 4 பட்ஜெட்டுகளில் வெளியான அறிவிப்புகள் அமலுக்கு வந்தது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும். தமிழக பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் உள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் நேரடி தொடர்பு உள்ளதாக அறிக்கை. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என பாஜக அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகையிடப்படும் என அண்ணாமலை தகவல். ரூபாய் குறியீடு மாற்றம் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என கண்டனம். தேசிய ஒற்றுமை உறுதிப்பாட்டை திமுக பலவீனப்படுத்துவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கரூரில் பெற்ற குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை கைது. உண்மையை மறைக்க குழந்தையை தண்ணீர் தொட்டியில் போட்டு கொல்ல முயன்ற கொடூரன். அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட 30 நாள் போர் நிறுத்தத்தை ஏற்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா சரியாக செயல்படும் என நம்புவதாக ட்ரம்ப் கருத்து. ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் இரு தலைவர்களிடையே இணக்கம் அதிகரிப்பு. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலங்களில் நேற்று முதலே களை கட்டிய கொண்டாட்டங்கள். ஹோலி பண்டிகையொட்டி வட மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. ஹோலி பண்டிகையால் நாளை ஹிந்தி தேர்வு எழுத முடியாதவர்களுக்கு மறு வாய்ப்பு. தேர்வு எழுத முடியாத CBSE 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. தாவேக தொண்டர்களால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல். தாவேக மாவட்ட செயலாளருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லியில் அரசு பள்ளி கட்டடங்கள் கட்டியதில் 1300 கோடி ரூபாய் ஊழல் புகார். மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் மீது வழக்கு பதிவு செய்ய குடியரசுத் தலைவர் அனுமதி. அண்ணாமலை தலைமையில் தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு.
தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தல். கிரியேட் இன் இந்தியா திட்டத்திற்கு 8600 கோடி ரூபாய் நிதி, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரதமர் மோடி டிரம்பிடம் நன்மதிப்பை பெற ஸ்டார்லிங்குடன் இந்திய நிறுவனங்கள் ஒப்பந்தம். தேசிய பாதுகாப்பு குறித்து மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி. பூனாவாலாவின் காப்பீடு நிறுவனத்தை கையகப்படுத்திய பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம் டிஎஸ் குரூப்ஸுடன் இணைந்து 4500 கோடிக்கு மாக்மா காப்பீடு நிறுவனத்தை வாங்கியதாக தகவல். காட்வாடியில் குடிபோதையில் நண்பனை துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு. துப்பாக்கியால் சுட்ட நண்பனை கைது செய்து துப்பாக்கி தோட்டாக்கள் பறிமுதல். ராணிப்பேட்டையில் நுகர்பொருள் வாணிப கிடங்கு குடோனில் தீ விபத்து. கைவிடப்பட்ட குடோன் தீ விபத்தில் நெல் கோணிகள் தார்பாய்கள் எரிந்து சாம்பல். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும். இளையராஜா முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த நிலையில் அறிவிப்பு. தங்க கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? நடிகையின் ஜாமீன் மனு மீது கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. மதுரை பாண்டி கோவில் ரிங் ரோடு பகுதிகளில் குப்பைகள் கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை. ஆந்திராவில் ஏசி பெட்டிக்குள் குடும்பம் நடத்திய பாம்புகள். ஏசியிலிருந்து பாம்புகளை கொத்தாக அள்ளிய காட்சிகள் வைரல். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இடையேயான வர்த்தக போர் தீவிரம். இருதரப்பும் போட்டி போட்டு இறக்குமதி மதுபானங்களுக்கு அதிக வரி விதிப்பு. குஜராத் அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் வெளியேற்று சுற்று போட்டி. அபார வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய மும்பை இந்தியன்ஸ். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு தகுதி. நடப்பு சாம்பியன் ஜொனாதன் கிறிஸ்டியை நேர் செட்களில் வீழ்த்தி அசத்தல். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸில் மெட்வதேவ், ரூனே, அல்காரஸ் அரையிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்வியாடெக், மேடிசன் கீஸ், ஆண்ட்ரீவா அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஐபிஎல் தொடரில் விளையாட ஹாரி ப்ரூக்கிற்கு 2 ஆண்டுகள் தடை. அத்தியாவசிய காரணமின்றி ஐபிஎல் போட்டியில் இருந்து விலகியதால் பிசிசிஐ அதிரடி.